ஏன் வக்கீல் பேசாம அந்த ஹாஸ்டல்காரி சாரு தான் இந்த கொலையை செஞ்சான்னு போலீஸ்ல சொல்லிட்டா என்ன? நான் உள்ள போன மாதிரி அவளும் உள்ள இருக்கட்டும். என்னையா ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறீங்களா? என்னையா புரியாம நான் பேசுறேன் இப்போ? ஐயா, செத்து போன 2 பேரும் என்ன தியாகிகளா? 2 பேருமே அடியாளுங்க தானே. ஏற்கனவே உங்களோடையும் உங்க பையனோடையும் ஒரு கொலை கேஸ்ல உள்ள 2 ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. அதுவும் ஜாமீன் கண்டிஷன் ஜாமீன். 2 பேருமே கண்டிஷன் படி நெல்லூர் ஸ்டேஷன்ல போய் டெய்லி கையெழுத்து போடணும். இப்ப இங்க வந்து செத்து போயிட்டாங்க. இந்த நிலைமையில இவங்களை கொன்னது சாருதான் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதுல என்னென்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சு பாத்தீங்களா? முதல்ல கண்டிஷன் ஜாமீன்ல நெல்லூர்ல இருக்க வேண்டியவங்க எதுக்காக இங்க வந்தாங்கன்னு கேள்வி வரும். அப்புறம் வந்தது எப்படி உங்களுக்கு தெரியும்னு யோசிப்பாங்க. அந்த இடத்துக்கு நீங்க எப்படி போனீங்கன்னு விசாரிப்பாங்க. இப்படியே குறைஞ்சு உங்களுடைய பிளான் என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. அப்புறம் சார் உள்ள போக மாட்டா, மறுபடியும் நீங்க தான் உள்ள போகணும். பரவாயில்லையா? என்னது பரவாயில்லையாவா? யோ, நான் உள்ள போறதுக்காக பணம் செலவு பண்ணி உன்னை வக்கீல வச்சிருக்கேன். அப்ப நான் சொல்றத கேளுங்க. சொல்லி தொலை. போலீஸ்க்கு நீங்களா போக வேண்டாம், போலீஸ் உங்களை தேடி வரும். என்னையா சொல்ற? ஐயா, செத்து போனவங்க 2 பேரும் டெய்லி நெல்லூர் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுறவங்க. அவங்க கையெழுத்து போட ஆள் வரலன்னதும் அங்க உள்ள போலீஸ் என்ன ஏதுன்னு விசாரிக்க வருவாங்க. அப்படியே விஷயம் மெல்ல பெருசாகி அந்த 2 பேரும் செத்து போன விஷயம் வரைக்கும் வரும். அப்படி வரும்போது அந்த 2 பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்கிறதுனால கண்டிப்பா போலீஸ் உங்களை விசாரிக்க வரும். அப்புறம் போலீஸ் வந்து உங்கள்கிட்ட விசாரிக்கும் போது நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துருங்க. அவங்க கண்டிஷன் ஜாமீன்ல வெளியே வர்ற வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்ப போலீஸ் சொல்லித்தான் நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணீங்க. அப்பதான் நடந்த விஷயம் எதுலையுமே உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு போலீஸ் நம்பும். அப்புறம் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இந்த கொலை விஷயத்துல உங்களுக்கு யாரு மேல சந்தேகம் இருக்கான்னு போலீஸ் கேட்கும். அப்ப சொல்லுங்க சாரு மேலதான் சந்தேகம் இருக்குன்னு. அப்பதான் நீங்க சொல்றது எஃபெக்டிவா இருக்கும். நீங்க சொன்னதை வச்சு அப்புறம் போலீஸ் அவளை கொடைய ஆரம்பிப்பாங்க. யாரு கண்டா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவ உள்ள போனாலும் போவா. பிரமாதமான வக்கீலியா, அருமையான யோசனை சொன்ன. ஆனா ஒண்ணு. என்னையா? நீங்க இங்க சென்னையில இருக்கவே கூடாது. இப்பவே கிளம்பி ஊருக்கு போயிடுங்க. கொலை நடந்த அன்னைக்கு நீங்க சென்னையில இருந்தீங்கன்னு தெரிஞ்சா போலீஸ்க்கு உங்க மேல சந்தேகம் வந்துடும். சென்னையில உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க. அதனால உடனே கிளம்பி ஊருக்கு போயிருங்க. சரி சரி வக்கீல், நீ சொன்ன மாதிரியே இப்பவே கிளம்பி நான் ஊருக்கு போயிடுறேன். ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன். சரிங்கய்யா, எது நடந்தாலும் பாத்துக்கலாம். தெம்பா கிளம்புங்க. அதுக்கு தான் நீ இருக்கியா? சரி வர்றேங்க ஐயா. வாயா வக்கீல். ஏண்டி, ஊரு பேரு ஜாதகம்லாம் சொன்னாதான் மகாராணி கதவு திறப்பியோ? இதோ திறக்கிறேன் அத்தை. வாங்க அத்தை. ஏய் நில்லு. எவ்வளவு நேரம் தான் வாசப்படி புடிச்சிட்டு நிக்கிறது? அப்படி என்ன உள்ள பண்ணிட்டு இருக்க? உடனே வந்து கதவை திறக்க மாட்டியா? உடம்பு சரியில்லை அத்தை, அதான் படுத்துட்டு இருந்தேன். என்னைக்குதான் உனக்கு உடம்பு சரியா இருந்திருக்கு? கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து எப்ப பார்த்தாலும் இதே பாட்டை தான் பாடிட்டு இருக்க. இல்ல அத்தை, உடம்பு தூக்கி தூக்கி போடுது. ஜுரம் வர மாதிரி இருக்கு. அதுக்கு நான் வேணா அம்மாவை கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட பாத்துட்டு வந்துட்டுமா? அது என்னது, எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு அம்மா வந்தானி பிடிச்சிட்டு அழிஞ்சிட்டு இருக்க? ஜுரம்னா மனுஷங்களுக்கு வர்றதுதான். போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. போ. பத்மா, பாவம் வயிற்று பிள்ளைக்காரி, முடியலன்னு சொல்றா. உனக்கு காப்பி தானே வேணா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ போய் ரெஸ்ட் எடுமா. அட நீ போமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. என்ன மருமக மேல ஒரேடியா பாசம் பொங்கி வழியுது? மருமக மேல பாசம் இல்ல பத்மா, அவ வயித்துல வளர்ற பேர குழந்தை மேல இருக்கிற பாசத்துல சொன்னேன். நீ ஒன்னும் கோச்சிக்காத. சரி சரி, சும்மா வியாக்கியானம் பேசிட்டு இருக்காம போய் சீக்கிரம் காப்பி வாங்கிட்டு. சரி. அங்கங்க போறீங்க?
பிளாஸ்க் எடுத்துட்டு போறேம்மா. ம். ஹலோ. என்ன நிவி புது நம்பர் அட்டன் பண்ண மாதிரி ஹலோலாம் சொல்ற? அதெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. அம்மா உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை உங்க அம்மா சொன்னாங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, லேசா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, இப்போ பரவாயில்லங்க. ஓ சரி, பாப்பா இருக்கா? நல்லா இருக்குங்க. ஒரு ஹாப்பி நியூஸ். என்னங்க? இப்போ பெங்களூர் ட்ரைனிங் நல்லபடியாக முடிஞ்சது. 4 நாள் ஆகும்னு சொன்னீங்க. அப்படிதான் சொன்னாங்க. இப்போ அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஃபர்தராக 3 நாள் மும்பையில் ட்ரைனிங்னு சொல்லி அதில் என்னையும் செலக்ட் பண்ணி மும்பைக்கு போக சொல்லிட்டாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. அப்படின்னா நீங்க பெங்களூர்ல இருந்தே மும்பை போயிடுவீங்களா? இல்லை இல்லை, இன்னைக்கு ராத்திரியே நான் சென்னைக்கு வந்துடுவேன். நாளைக்கு தான் மும்பைக்கு போகிறோம். போறோமா? ஆமாம், என்னோட நீயும் வர. 2 பேருக்கும் சேர்த்து ஆஃபீஸில் டிக்கெட் போட்டாங்க. மும்பை ட்ரைனிங் முடிஞ்சதும் அப்படியே சிங்கப்பூர் தான். சிங்கப்பூரா? பர்சனல் ட்ரிப்பாங்க? இல்லை இல்லை, அஃபிஷியல் ட்ரிப் தான். பாம்பே ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம்னா கொஞ்ச நாள் ஐயா சிங்கப்பூர் போய் வேலை பார்க்க போகிறாரு. சரி, நீ உனக்கு வேணுங்க துணிமணிலாம் எடுத்து வச்சுக்கோ, உன்னோட பாஸ்போர்ட்டையும் எடுத்து வச்சுக்கோ. ஆஃபீஸில் கொடுத்துட்டா அவங்களே விசாக்கான ப்ராசஸ்லாம் பண்ணி வச்சுருவாங்க. மும்பையில் அதை கலெக்ட் பண்ணிட்டு அங்கே தான் சிங்கப்பூர் போயிடலாம். என்ன? சரிங்க. ஓகே நிவி, பாய். பாய். நிவி, அத்தை. முன்னாடி கேட்கணும்னு நினைச்சேன். கார்த்திக் எதுவும் ஃபோன் பண்ணானா? ஆமா அத்தை, இப்பதான் ஃபோன் பண்ணாரு. ஏதோ ஊருக்கு போறீங்களாமே? ஆமா அத்தை, மும்பை போயிட்டு அப்படியே சிங்கப்பூர் போறோம்னு சொன்னாரு. சொன்னா உன்னை கூட்டிட்டு போயே தீரணும்னு அடம் பிடிக்கிறான். வயிற்று பிள்ளைத்தாச்சு கண்ட இடத்துல இழுத்து அடிக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். சரி, துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இல்ல, இதோ எடுத்து வைக்க போறேன் அத்தை. இப்ப மட்டும் உடம்பு சரியா இருக்குமே? சமைக்கணும் ஏதாவது வேலை செய்யணும் சொன்னா மட்டும் முடியாது, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுவேன். சரி, எல்லாத்தையும் சீக்கிரமா எடுத்து வை. ஏய் போப்பா போப்பா சொல்ற, போப்பா. இது கூட்டம் கூடாது, போப்பா. அதான் ஒண்ணும் இல்லை, போப்பா. நீ போங்கப்பா, போங்க. வேட்டையா சார், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்தாங்களாயா? இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க சார். ஹரியப் பண்ணுங்கயா. சீக்கிரமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சார். ஹலோ சார், நான் விருகம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் சார். ஆமாம் சார், ரெட்டக்குள்ள சார். ஆளை பார்த்தா அடியால் மாதிரி இருக்காங்க சார். இல்லை சார், இவங்க நம்ம ஏரியா ஆளுங்க மாதிரி இல்லை சார். ஆயுதம் கத்தி மாதிரி தெரியுது சார். சரிங்க சார், ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். தேங்க்யூ சார். யோ ஏட்டே சார், ஆயுதம் எங்கே எதனா இருக்கான்னு தேடி பார்த்தியா? ஆயுதம் எதுவும் கிடைக்கல சார். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் சார், எதுவும் கிடைக்கல சார். செல்போனு பர்ஸ் எதுவுமே விட்டு வைக்கல சார். தடையம் கிடைக்கூடாதுன்றதுக்காக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட ஓனர் யாரு, அப்படியே அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு அவன் அட்ரஸை ட்ரேஸ் அவுட் பண்ற வேலையை சார். சரியா? அப்புறம் நம்ம சிட்டி லிமிட்ல எதனா மிஸ்ஸிங் கேஸ் ரெக்கார்டா இருக்கான்னு செக் பண்ணியா? சரிங்க சார். அதே மாதிரி எல்லா ஸ்டேஷனுக்கும் இவனுக்கு 2 பேர் போட்டோவை மெயில் பண்ணி செத்து போனவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு செக் பண்ணு. சரியா? ஃபோன் பண்ணி செக் பண்ணி போ. ஓகே சார். வாப்பா மேலே போ மேலே போ. சார், ஆம்புலன்ஸ் பாடி எடுக்க வந்திருக்கோம். இன்னும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டே வரலையா? போங்கயா. என்னம்மா சுந்தரி, இந்த நேரத்துக்கு எங்கே கிளம்பிட்டேன்? செண்பகம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னத்தா ஐவி கார்டு வச்சு படிச்சிட்டு இருக்க? உன் மாவ கூட சேர்ந்து காலேஜ் போய் படிக்க போறியா? அட நீங்க வேற வயிற்றுச்சல கலப்பாதீங்கன்னு கரண்ட் பில் வந்து தொலைச்சிருக்கு.
கரண்ட் வரலனாலும் பில்லு வரத்தான் தான் செய்யும். அது எங்களுக்கும் தெரியும். எப்பவும் 1000 ரூபாய்க்குள்ள வர கரண்ட் இப்ப 3200 ரூபாயில வந்து நிக்குது. எனக்கு மண்டே பிச்சுக்கணும் போல இருக்கு. வராம என்ன செய்யும்? ஏமா 1000 ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா முன்னாடி நம்ம 4 பேர் மட்டும்தான் இருந்தோம். இப்பதான் மாமாவும் வந்திருக்காங்கல்ல, அப்ப கரண்ட் பில்லு ஜாஸ்தியா தானே வரும். என்ன நொன்னு பேசிட்டு இருக்க? நீங்க 4 பேர் இருக்கும்போது 1000 சொச்சம் வந்துச்சு, நான் வந்தோன்னு 3000 சொச்சம் வந்துருச்சோ? மாமா 4 பேருக்கு சமம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்படி அபாண்டமா வழிபடக்கூடாது. என்னத்தா பேசாமாவா? மாமா, நாங்க யாரும் ஹீட்டரை போட்டு வெந்நீர்ல குளிச்சது கிடையாது. நாங்க யாரும் வீட்டுக்கு போடுற துணி உட்பட எல்லா துணியும் அயன் பண்ணி போட்டுட்டது கிடையாது. நாங்க யாரும் ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சது கிடையாது. நாங்க யாரும் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்தி ஒரு நாளைக்கு 2-3 தடவை நாங்க ஷவர்ல குளிச்சது கிடையாது. நாங்க யாரும் சும்மா மிக்ஸில பழத்தை போட்டு ஜூஸ் அடிச்சு குடிச்சது கிடையாது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையான ஆப்ப சாப்பிடுறதுக்காக கிரைண்டர்ல மாவை போட்டு அரைச்சது கிடையாது. நிறுத்து. என்ன நாங்க யாருன்னுட்டு? நான் யாரு உனக்கு தாய் மாமா? நீ என் தங்கச்சி மாவா. பாரு இருக்கு உன் மாவா என்னெல்லாம் பேசான்னு. என்ன மாமா பாதியிலே நிறுத்திட்டீங்க, கொஞ்சம் பொறுங்க, மீதியையும் சொல்லி முடிச்சிடுறேன். என்னது மீதியை சொல்ல போறியா? ஏன்டா ருக்கு, நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் கரண்ட் இல்லாம கற்காலத்துல தான் வாழ்ந்தீங்களா? அதான் இப்படி கரிச்சட்டி மாதிரி இருக்கீங்களா? நாங்க தான் கரண்ட் இல்லாம கரிச்சட்டி மாதிரி இருக்கோம். நீங்க சிங்கப்பூர்ல குளுன்னு தானே இருந்திருப்பீங்க, பின்ன நீங்க ஏன் கருன்னு இருக்கீங்க? பாருத்தா உன் மாவா பேசுறத. உனக்கு சேலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சேலை வாங்கி என்ன புண்ணியம்? இந்த வீட்டுல கொஞ்சமாவது மரியாதை இருக்கா எனக்கு? எவ்வளவு பவித்தா, உனக்கு மண்டையில கொஞ்சமாவது அறிவு இருக்காப்ல? மாமா யாரு? மாமா இப்படிதான் பேசுவாங்களோ? சொந்தக்காரங்கன்னு வீட்டுல வந்து தங்கினா முன்ன பின்ன செலவு ஆகத்தான் செய்யும், கரண்ட் பில்லு கொஞ்சம் வரத்தான் செய்யும். என்னமோ லிஸ்ட் போட்டு குத்தம் செஞ்ச மாதிரி அடிக்கிட்டு இருக்க. உன் வேலையை பார்த்துட்டு உட்காரு. நீ சேலையில சிக்கிட்ட. நடத்து எத்தனை நாளைக்கு வேலையை பாரு. பாராம பிடிச்ச காலுது. என்ன சேலனே, என்ன சேலை சூப்பர்னே. பாடலாம் ரொம்ப பெருசா இருக்கு, விலை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. என்னத்தா நீ அண்ணா உன் மேல வச்சிருக்க பாசத்துக்கு விலை ஏதாவது உண்டா? உனக்கு பிடிச்சிருக்கா? கலர்ல ரொம்ப செக்கச்சவேல் தெரியுமே. நான் இதை எதுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு கண்டுபிடி பார்க்கலாம். என்னத்தா நீ இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிற? உனக்கு பிறந்த நாள் வருது இல்ல, அதுக்குதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிறந்த நாளைக்கு அண்ணன் எவ்வளவு தடபுடல் பண்றேன் பாரு. என்ன இந்த மனுஷன் என் பிறந்த நாள் கல்யாண நாள்னு ஒண்ணுக்கு கூட எனக்கு ஒரு கிஃப்டும் வாங்கி கொடுத்தது இல்லனே. என்னதான் இருந்தாலும் அண்ணன் தான். ரொம்ப நன்றினே. அட என்னத்தா இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு விடு கழுதைய. ஏத்தா கரண்ட் பில்லு கூடி போச்சு, அதை கட்டுறதுக்கு என்ன செய்யணும் யோசிச்சுட்டு இருந்தல, அதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? என்னனே? செண்பக வாடகை தரும்போது தங்குறதுக்கு வாடகை தர்ற மாதிரி கரண்ட்டுக்கு ஒண்ணு தனியா கேட்டுற வேண்டியதானே? சூப்பர்னே. இங்க பாரு, இன்னைக்கு தேதி 1, செண்பகாக்கு இன்னைக்கு சம்பள நாள். அப்படியா? இன்னைக்கே கராரா கரண்ட் பில்லையும் வாடகையும் கேட்டு வாங்கிட வேண்டியதானே? சரிண்ணே, அவ இன்னைக்கு வீட்டுக்கு வந்தானே கராரா வாங்கிடுவோம். அட போத்தா, சுத்த கோட்டிக்காரியா இருக்கே நீ. சாயங்காலம் அவ வரும்போது கையில காசு இருந்தா தானே கொடுப்பா. இந்த பாரு, செண்பகா மான மரியாதைக்கு கட்டுப்பட்டவா. காசை எடுத்து வைனா கொடுத்துருவா. ஆனா அவ அம்மா சுந்தரி இருக்காளே, அவ அழுத்தக்காரி. அவளுக்கு செண்பகா நம்ம குடும்பத்துக்கு காசு கொடுக்கறது பிடிக்கல. உன் புருஷங்கிட்ட சொல்லி காசு கொடுக்கறதே நிப்பாட்டி போடுவாமா. அது மட்டும் இல்ல, சுந்தரி இப்ப எங்க போயிருக்கான்னு தெரியுமா? எங்க போயிருக்கா? மகளோட ஆபீஸ்க்கு தாமா போயிருக்கா. போய் அவ மக சம்பளம் வாங்கின உடனே ஆபீஸ்ல வச்சே வசூல் பண்ண போயிருக்காமா. நான் உள்ள வரும்போது அவ கரெக்டா வெளியே போனாமா. என்னம்மா சுந்தரி எங்க போறேன்னு கேட்டேன். செண்பக ஆபீஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாமா. இவ ஏன் செண்பக ஆபீஸுக்கு போகணும்? அவதான் கொஞ்ச நேரத்துல வந்துருவாள்ல. அவளோட லட்சியம் என்னன்னா, செண்பகோட சம்பளத்தை ஆபீஸ்ல வச்சே வசூல் பண்ண போறான்னு தானே அர்த்தம். என்னம்மா முழிக்கிற? கிளம்பு. எங்கனே? செண்பக ஆபீஸுக்கு தான் போய். என்னத்தா விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பண்ண கதையா இருக்கு. சுந்தரி அங்க போய் சேர்றதுக்குள்ள நாம போனாதானே சம்பளத்தை வசூல் பண்ண முடியும். சரி, இப்பவே போய் வாங்கிட்டு வந்துருவோம். நீங்க போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. சரிம்மா, வரேன். பவித்ரா, பவித்ரா. என்னங்கடாமா 2 பேரும் அசந்து வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லைக்கா, கடைக்கு போயிருந்தோம். வெயில சுத்தினதுனால
தலை அப்படியே கிறுகிறுன்னு இருக்கு. நான் வேணா டீ போட்டு கொண்டு வரட்டுமா? ஐயோ செல்வி அக்கா, ஏற்கனவே நாங்க கொதிச்சு போய் வந்திருக்கோம். இதுல டீ வேறையா? மோர் இருந்தா கொண்டு வாங்க. சாயங்கால நேரத்துல மோர் கிட்ட நான் எங்கடமா போட்டோம்? சரி, இல்லன்னா பரவாயில்லக்கா, விடுங்க. என்ன செல்விக்கா, நீங்க மட்டும் இருக்கீங்க? மாமா எங்க? அம்மா ஏதோ மதிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்பயே கிளம்பி போயிட்டாங்க. இன்னுமாக்கா வரல? ரேட்டாத்தே வருவேன், ராத்திரி ஆயிரும் சொல்லிட்டு தாமா போனாங்க. ஏதோ முக்கியமான வேலைன்னாங்க. ஆர்த்தி, அப்படி என்ன மேம்க்கு முக்கியமான வேலை மத்தியானத்துல இருந்து ராத்திரி வரைக்கும்? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. பிரச்சனை தான் எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுச்சு. சூர்யா வந்துட்டான், நிவேதா விஷயமும் ஆல்மோஸ்ட் சால்வ் ஆயிடுச்சு. சால்வ் ஆகாம இருக்கிறது உன்னோட பிரச்சனை தான். அதுக்காக போறதா இருந்தா மேம் உன்னை கூப்பிடாம போக மாட்டாங்க. இப்படி எதுவுமே இல்லைன்னா அப்படி என்ன விஷயமா இருக்கும்? நீ வேணா மேம்க்கு கால் பண்ணி பாரு.